காஷ்மீரில் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரபலம்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம் பல்காம்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் அதிகமாக ஊடுருவாங்க. அந்த மாதிரி ஊடுருவி எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத விதமாக வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அந்த இடத்துல இராணுவ வீரர்கள் போல் வந்து பார்த்திங்கன்னா வேஷமிட்டு அங்கே வந்து ஒரு 26 பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா கண்மூடி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. आप बोले ना मुझे क्या बोलते भेलपुरी खा रही थी, मेरा पति साइड में था, एक इंसान आया उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि ये शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। अरे मैडम ये प्रेसिडेंट साथ आया है, आपको किसी चीज का डरने का नहीं। हम साथ தமிழ்நாட்டில இருந்து ஏதாச்சும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா காயங்களோட வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது அரசியலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு இருக்காங்க. பட் இதில் அரசியல் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா, இப்போ இது அரசியலாக்க வேண்டிய நேரமும் கிடையாது. எங்கேயோ இருந்து வந்து நம்ம இடத்துல பூந்து நம்மள அடிச்சுட்டு போறான்னா, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா உசுப்பேத்தி விட்ருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இதை பண்ணிட்டு போயிருப்பான். ஏன்னா தீவிரவாத அமைப்புனாலே வந்து பார்த்திங்கன்னா கொல்லணும், 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 ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தோட தான் வந்து நம்மள்ட்ட காமிச்சிட்ருக்காங்க. பட் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்க வாய்ப்பு கம்மி. ஒரு மதவெறி, இனவெறி, மொழிவெறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை 3ஆ பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வெறியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இராணுவ வீரர்கள் போல் வந்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுட்டு யார் என்னன்னு கூட பார்க்காம, சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளியிருக்காங்க. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா கோலாகலமாக கிடந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பிரதமர் மோடி ஐயா அவர்கள் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலடி தரணும், அந்த இடமே இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் அந்த டீமே இல்லாமல் பண்ணணும். ஐ மீன் டீம்னா அந்த தீவிரவாத அமைப்பை வந்து நான் சொல்கிறேன். அந்த தீவிரவாத அமைப்பே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட்டிங்கெல்லாம் போட்டு சொல்லியிருக்காங்க. பட்டு என்னதான் பண்ணியிருந்தாலும், என்னதான் இவங்க ட்ரை பண்ணாலும் அதை முழுமையாக பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா போன டைமு இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது. போன டைமுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய டைம் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடி விபத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சுடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு இராணுவ வீரர் இறந்து போகிறாருன்னா அவர் வந்து வீட்டை தாண்டி வரும்போதே தன்னோட உயிர் நாட்டுக்குன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வராரு. பட் பொதுமக்கள் அப்படிங்கிறப்போ அவங்க என்ன எழுதி வச்சுட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. வரவன் போகிறவனெல்லாம் சுடுறான், வரவன் போகிறவனெல்லாம் குண்டு வச்சுட்டு போகிறான். இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்களாக தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு என்ன முடிவு எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சரியாக தெரியல. அது எந்த அரசாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல அரசை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்து எஃபெக்ட் போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எந்த வேலையும் செய்யலை, அவங்க கேர்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அவங்க மேலே பழி போட முடியாது. ஸோ நார்மலாக எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கும். யாருமே எதிர்பார்க்கல அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு 26 உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பலி போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கான தீவிரமான செயலில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடணும். இதைத்தான் நான் வந்து கோரிக்கையாக வந்து இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.